அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். சொல்ல போற அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். கூக்குரல் கேட்பவரே, கூக்குரல் கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. கூக்குரல் கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே, நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே, நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். சொல்லுங்க பக்கம் சேர்ந்து, உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். பலனே கண்மலையே, பலனே கண்மலையே, நன்றி நன்றி ஐயா. பலனே கண்மலையே, நன்றி நன்றி ஐயா. பெரியவரே என் உயிரே, பெரியவரே என் உயிரே, நன்றி நன்றி ஐயா. பெரியவரே என் உயிரே, நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாவம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அதிகாலை நேரம் அதிகாலை வேளையில உம்மை ஆராதிக்கும்படி கர்த்தாவே உம் பாதம் வந்திருக்கிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிற எங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை செய்யுங்கப்பா. உம்மை நாடி வந்திருக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் ஒரு அற்புதம் செய்வீர் என்கிற விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இன்னும் எங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்யுங்க. இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தெய்வ பிள்ளைகள் வாழ்க்கையில் நன்மை நடத்துங்க. இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கையில் நன்மை செய்யுங்க. வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கையில் நன்மை செய்யுங்க. இந்த ஆராதனை ஒவ்வொரு குருவும் ஆசீர்வாதமா இருக்கட்டும். தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். விசுவாசத்தோடு இருங்கள். கர்த்தர் நல்லவர். ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாராக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த நல்ல ஒரு பாடல், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன் என்கிற பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை நாம் உயர்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ். எல்லாரும் கரங்களை தட்டி என்னோடு சேர்ந்து பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் லார்ட். ஆமென். எல்லாரும் உற்சாகமாய் கரங்கள் தட்டி ஆமென்.
உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்புவேன், உம் அன்பை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க, உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்புவேன், உம் அன்பை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீதானே என் துணையானி, என் கேடகமும் ஆனி. நீதானே என் துணையானி, என் கேடகமும் ஆனி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். சேர்ந்து கரங்களை தட்டி, உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நாம் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க, சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோ என்மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோ என்மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், சேர்ந்து பாடும் அல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான்,
உன்னையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். உங்களை ஒருபோதும் அவர் வெட்கப்படுத்த விட மாட்டார். கர்த்தர் ஒருபோது யாரும் விட்டு கொடுக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல இன்னொரு பாடலை கூட பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. என் நேசர் என்னுடையவர் என்கிற பாடலை, நல்ல ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென், ஆமென். என்னோட சில கரங்கள் தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேசர் என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவன். என் நேசர் என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவன். சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி, சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. என் நேசர் என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவன். என் நேசர் என்னுடையவர், நான் என்றென்றும் அவர் வாயின் முத்தங்களால், அவர் வாயின் முத்தங்களால் என்னை அனுதினமும் முத்தமிடுகிறார். அவர் வாயின் முத்தங்களால் என்னை அனுதினமும் முத்தமிடுகிறார். சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கில் லீலி, சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கில் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. சாரோனின் ரோஜா, சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கில் லீலி, ஓ சாரோனின் ரோஜா என்னையும் கவர்ந்து கொண்டவரே, நம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. திராட்சை ரசத்திலும் உங்க நேசமே, அது இன்பமும் மதுரமானது. திராட்சை ரசத்திலும் உங்க நேசமே, அது இன்பமும் மதுரமானது. சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கில் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கில் லீலி, சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கில் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. அவர் முற்றிலும் அழகுள்ளவர், இவரே என் சிநேகிதர். அவர் முற்றிலும் அழகுள்ளவர், இவரே என் சிநேகிதர். சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கில் லீலி, சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கில் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கில் லீலி, சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கில் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே.
விருந்து சாலைக்குள்ளே என்னை அழைத்து செல்கிறார். என்மேல் பறந்த கொடி நேசமே, விருந்து சாலைக்குள்ளே என்னை அழைத்து செல்கிறார். என்மேல் பறந்த கொடி நேசமே. சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கிலே, சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கிலே என்னையும் கவர்ந்து கொண்டவரே, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. நேசம் என்னுடையவர், நான் என்றென்றும் என் நேசர் என்னுடையவர், என்றென்றும் சேர்ந்து பாடும். என் நேசர், என் நேசர் என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவன், நான் என்றென்றும் அவருடையவன். சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். நான் என்றென்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக இன்னொரு பாடல்ல கூட பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்ல ஒரு கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். இந்த பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரநீட்டை போக்கி நீவர் சொல்லை நடுநின்று நீக்கி, நுகத்தடி விரநீட்டை போக்கி நீவர் சொல்லை நடுநின்று நீக்கி, கிருபை என்னும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை அவர் வார்த்தை தரையில் விழாது, அவர் சொல்லி நடக்காததேது. சொன்னதிலும் அதிகம் செய்வார் உன்னை நன்றியுடன். சொன்னதிலும் அதிகம் செய்வார் உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை சேர்ந்து துதிப்போரை, துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை ஒரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார் உன்னை நன்றியுடன். சொன்னதிலும் அதிகம் செய்வார் உன்னை நன்றியுடன் பாட செய்வார்.
துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை. ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். சொல்லுங்க, எந்த காலத்திலும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். ஆதியும் நீரே, ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, எந்த சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும். ஹல்லேலூயா. தாய் மறந்தாலும் நான் மறவேன், திக்கற்றோராய் விட்டுவிடேன். தாய் மறந்தாலும் நான் மறவேன், திக்கற்றோராய் விட்டுவிடேன். என்றுரை தம்மை தேற்றுகிறார். துதி சாத்தி ஆர்ப்பரிப்போம், துதி சாத்தி ஆர்ப்பரிப்போம். ஜெய கிறிஸ்து உன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஒரு முறை ஜெய கிறிஸ்து உன் செல்கிறார், ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர். சேர்ந்து பாருங்க, ஜெயம், ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. கரங்களை தட்டி ஆவியானவர் எல்லாரும் வரவேற்கலாமே. தேவ பிரசன்னத்தை எல்லாரும் உணர்ந்து ஆவியானவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஜெய கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கிறார், ஜெயமாக உன்னை நடத்துவார். நீ தோற்று போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த நபர்களுக்கு முன்பதாகவும் நீ தலை குனிய கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். நீ கர்த்தரை துதிக்கிறபடியால் நிச்சயமாக அவர் உன்னை விடுவிப்பார். துதிக்கிற ஜனங்களை அவர் கைவிட மாட்டார். துதிக்கிற பிள்ளைகளை அவர் ஒருபோது வெறுமையாய் அனுப்புகிறவர் அல்ல. துதிப்போரை கைவிட மாட்டார். சொல்லுங்க, துதிப்போரை கைவிட மாட்டார். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி அவர் சமூகத்தில் முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு அவரை உயர்த்துவோம். அல்லேலூயா. இயேசு நல்லவர், நல்லவர். தேவைகள் ஆயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை. என்னோடு நீர் இருக்க தேவைகள் ஆயிரம் சோர்ந்து போவதில்லை. என்னோடு நீர் இருக்க தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ. நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ. நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்கதாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணையில்லை. நீங்கதாப்பா உம்மையன்றி வேறு துணையில்லை.
தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை, உறவுகள் ஹல்லேலூயா, நீர் மட்டும் மாறவில்லை, நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உண்மையன்றி வேறு துணை இல்லை, நீங்க தான்ப்பா சேர்ந்து, நீங்க தான்ப்பா உண்மையன்றி மனிதனின் தூஷணையில் மனமடிவடைவதில்லை, நீர் என்ன பக்கம் உண்டு தோல்விகள் சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம், மனிதனின் தூஷணையில் மனமடிவடைவதில்லை, நீர் என்ன பக்கம் உண்டு தோல்விகள் எனக்கு இல்லை, நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீர் உண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை, நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீர் உண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை, நீங்க தான்ப்பா எங்கள் நம்பிக்கை, உண்மையன்றி வேறு துணையில்லை, நீங்க தான்ப்பா எங்கள் நம்பிக்கை, உண்மையன்றி வேறு துணையில்லை, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு உணர்ந்த இயேசுவே, கலங்கின உலகம், உறவுகள், விரும்பினவர்கள், எதிர்பார்த்தவர்கள் நம்ம வீட்டு தூரம் பொழுதும் கூட ஹல்லேலூயா, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை, உறவுகள் காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை, நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உண்மையன்றி ஹல்லேலூயா, உண்மையன்றி வேறு துணையில்லை, நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா உண்மையன்றி, ஹல்லேலூயா, எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி, ஆண்டவரே நீங்க தான்ப்பா இந்த உலகத்துல எனக்கு துணையா இருக்கணும், நீங்க தான் ஆண்டவரே என் நம்பிக்கையா இருக்கணும், நீங்க தான் ஆண்டவரே என் கரத்தை பிடிக்கணும், நீங்க தான் ஆண்டவரே எனக்கு வழி சொல்லணும், உலகம் எங்களை ஏமாற்றும் ஆண்டவரே, உலகம் அநேக காரியங்களில் எங்களை ஏமாற்றி விட்டதப்பா, உலகம், உறவுகள், ஆண்டவரே பெற்றோர்கள், ஆண்டவரே கூட இருந்தவர்கள் எல்லாரும் என்னை விரோதித்தார்கள், எல்லோரும் என்னை மறந்து போனார்கள், எல்லோரும் எனக்கு விரோதமாக எழும்பினார்கள், எல்லோரும் என்னை வெறுத்தார்கள் தகப்பனே, இந்த நாளிலும் கூட இதையெல்லாம் நான் ஆண்டவரை பார்க்காதபடிக்கு என்னை நேசிக்கிற என் தகப்பனை நோக்கி பார்க்கிறேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் என் சூழ்நிலைகள் மத்தியில் இருக்கிறார், என் தேவைகள் மத்தியில் அவர் இருக்கிறார், என் எதிர்பார்ப்புகள் மத்தியில் அவர் இருக்கிறார், நிச்சயமாகவே நான் விரும்புகிற காரியத்தை அவர் நிறைவேற்றி தருவார், நான் செயல்படுகிற காரியங்களில் ஒரு ஜெயத்தை கர்த்தர் தருவார், யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை, நான் சோர்ந்து போவதில்லை, நான் பயப்படுவதில்லை, ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், எல்லாரும் எழுப்பி நின்று கர்த்தர் சமூகத்தில் நான் உயர்த்த போகிறோம், ஆண்டவரிடம் மகிமைப்படுத்த போகிறோம், எல்லாரும் கர்த்தரிடம் நன்றி செலுத்த போகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகள் உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன், கர்த்தரை விடுதலையை நீங்கள் ஆராதித்து பாருங்கள், அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லி பாருங்கள், கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரையா, என்னையும் கண்டீரையா, எப்படி நான் நன்றி சொல்வேன். சொல்ல போகிறேன், தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர் என்கிற பாடலை என்னோடு சேர்ந்து கரங்கள் தட்டி எல்லாரும் தெரிந்த பாடல் உற்சாகமாய் தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ சொல்லுவேன். சொல்லுங்க, தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர், நன்றி சொல்லுவேன், நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசுராஜா, நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசுராஜா. தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ் அப்பா, தேங்க்யூ. ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா, தேங்க்யூ. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசுராஜா, நன்றி. சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி சென்று பாடுங்க. ஃபாதர் தேங்க்யூ, ஃபாதர் தேங்க்யூ ஜீசஸ். சேர்ந்து பாடுங்க. தகப்பனே அப்பா நன்றி, அன்பே நன்றி, நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசுராஜா, ஹல்லேலூயா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசுராஜா. எல்ரோயி 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 என்னையும் கண்டீரையா, எல்ரோயி ஓஹோ எல்ரோயி என்னையும் கண்டீரையா, என்னையும் கண்டீரையா, எப்படி நான் நன்றி சொல்வேன். என்னையும் கண்டீரையா, எப்படி நான் நன்றி சொல்வேன். சேர்ந்து பாருங்க. அப்பா நன்றி, அப்பா நன்றி, அன்பே ஹல்லேலூயா. அப்பா நன்றி, ஓ அன்பே நன்றி, நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசுராஜா, ராஜாதி ராஜாவே, நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசுராஜா, யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர், எல்லாமே பார்த்துக் கொள்வீர். எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லாமே பார்த்துக் கொள்வீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். அப்பா நன்றி, ஓ அன்பே நன்றி, அப்பா நன்றி, ஓ அன்பே நன்றி, நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசுராஜா. எல்லாரும் சேர்ந்து உற்சாகம் கரங்கட்டி நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசுராஜா, யெகோவா ராஃபா இதுவரை சுகம் தந்தீரே. யெகோவா ராஃபா இதுவரை சுகம் தந்தீரே, இதுவரை சுகம் தந்தீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். இதுவரை சுகம் தந்தீரே, ஆமென். எப்படி நான் நன்றி சொல்வேன். அப்பா அப்பா ஆமென். நன்றி அன்பே நன்றி. கரங்கள் தட்டி உற்சாகமாய் அப்பா நன்றி, அன்பே நன்றி, நன்றி நன்றி
சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், தினமும் சொல்லுவோம், நன்றி இயேசு ராஜா. சேர்ந்து பாடுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், குடும்பமாய் தினமும் சொல்லுவோம், நன்றி இயேசு ராஜா. சேர்ந்து 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 ஒரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி சொல்லுவோம், தினமும் சொல்லுவோம், நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உணர்ந்து உணர்ந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 இயேசு ராஜா. உம்முடைய சமூகத்துல உமக்கு நன்றி சொல்வதை காட்டிலும் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. நீர் செய்த நன்மைகளுக்கு, ஒவ்வொரு நாளும் எங்க வாழ்க்கையில பாராட்டுகிற அளவில்லாத கிருபைகளுக்கு இந்த உலகத்தில் நாங்கள் என்ன செலுத்த முடியும் ஆண்டவரே? உமக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்பா? நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம். இதுவரைக்கும் எங்களை பாதுகாத்தவர், இதுவரைக்கும் எங்களை நடத்தினவர், இனிமேல் நடத்துவீராக. மீதுள்ள நேரத்தை கருத்தில் தருகிறோம், பொறுப்படுத்திக் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தர் நம்மை ஒருமித்து இந்த இடத்துல கூட்டி சேர்த்த தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க இன்றைக்கு? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவ்வளவு நேரமாக சங்கீதம் 40 நாம் வாசித்தோம். இப்பொழுது அதை நாம் ஒரு சில நிமிடங்கள் நாம் தியானிக்கலாம். கர்த்தர் தாமே நம்மோடு இடைப்படுவாராக. ஆமேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 40 மொத்தம் 17 வசனங்கள் உள்ளது. இந்த 17 வசனங்களையும் சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதியிருக்கிறார் என்பதை நம் தலைப்பிலே நாம் வாசிக்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதின இந்த சங்கீதத்தை இப்பொழுது நாம் தியானிக்கலாம். முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, என்னோடு சேர்ந்து நீங்களும் வாசியுங்கள். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஹல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு வசனம் இல்லையா? அப்போ முதலாவது கர்த்தருக்கு பொறுமையோடு சங்கீதக்காரனாகிய தாவீது காத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். அவன் பொறுமையோடு காத்திருந்தபடினால் தான் பாருங்க, ஆண்டவர் அவனிடமாய் சாய்ந்து அவனுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சங்கீதக்காரனாகிய தாவீதை போல நாம் பொறுமை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்மிடத்தில் ஒரு இல்லாத ஒரு விஷயம் பொறுமை தான், அப்படி தானே? எல்லாமே நம்ம சீக்கிரமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு எண்ணம் கொண்டவர்களாய் நாம் இருக்கிறோம். எதுவாக இருந்தாலும் உடனே எனக்கு கிடைச்சிடாதா, இது எனக்கு உடனே கிடைச்சிடாதா, எல்லாருக்கும் கிடைக்குது, எனக்கே கிடைக்க மாட்டேங்குது, அப்படிப்பட்டதான ஒரு எண்ணம் நம்மக்கிட்ட இருக்கலாம். ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார் பாருங்க, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவருடைய வேலைக்காக நான் காத்திருந்தேன். எப்பொழுது அவர் என்னிடமாய் இறங்குவார், எப்பொழுது எனக்காக நான் வேண்டிக் கொண்டதை எப்பொழுது எனக்காக செய்வார் என்பதை ஏக்கத்தோடு பொறுமையோடு நான் காத்திருந்தேன். கர்த்தர் என்னிடமாய் சாய்ந்தார். ஹல்லேலூயா. இப்பொழுது கூட உங்களோட வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பிரச்சனையோடு நீங்கள் வந்திருக்கலாம். எப்போ ஆண்டவர் என்னிடமாய் வருவார், எப்பொழுது ஆண்டவர் என்னிடமாய் வந்து என்னுடைய கூக்குரலுக்கு பதில் கொடுப்பார் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நிச்சயமாய் நான் வருவேன், உன்னை நான் விடுவிப்பேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு வாக்குத்தத்தத்தை அவர் கொடுக்கிறார். பொறுமையுடன் வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் நிறைவான ஒரு பங்கை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து அனுப்புவார். பாருங்க, 2வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து சங்கீதக்காரனை கர்த்தர் தூக்கினார் என்பதை பார்க்கிறோம்.
ஒரு சின்ன குழந்தையானது சேற்றில் விழுந்துருச்சுன்னா உடனடியாக அந்த குழந்தையின் தாய் ஓடி வந்து அந்த குழந்தையை தூக்கி அந்த சரீரத்தில் இருக்கிற சேரெல்லாம் அகற்றி விட்டு அதை குளிப்பாட்டி சீராட்டி கையில் தூக்கி ஏந்தி வைத்து அதுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ ஒரு தாயை அந்தளவுக்கு ஆறுதல் செலுத்தும் போது நம்மை உண்டாக்கின தேவன் நம்மை அரவணைத்து நம்மளை உயர்த்த அவர் எத்தனை வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே அவர் நம்மை உயர்த்த வல்லவர், நம்மளை தாங்க வல்லவர், நம்மளை அரவணைக்க வல்லவர், நம்மை தேற்ற வல்லவர். தேற்றற வாளனாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ பொறுமையோடு காத்திருக்கிற மக்களுக்கு கர்த்தர் அப்படிப்பட்டதான ஒரு உயர்வை கொடுப்பார். பாருங்க எப்படிப்பட்ட உயர்வை. என் கால்களை கண்மலையின் மேல் கர்த்தர் நிறுத்துகிறார். யார்? கீழே இருக்கிற நம்மளை ஆண்டவர் கண்மலையின் மேல் நிற்க செய்கிறார். ஹல்லேலூயா. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார கர்த்தர் கிருபை செய்கிறார். யாரை? சிறுமையும் எளிமையுமானவர்களை. ஹல்லேலூயா. நம்ம சிறுமையும் எளிமையுமாய் நம்ம இருக்கிறோமா? அப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம காணப்படுறோமா? கர்த்தர் நம்மளை உயர்த்த வல்லவர். அதனால் நம்ம எல்லாராலையும் நம்ம புறக்கணிக்கப்பட்டோமே, எல்லாராலையும் கைவிடப்பட்டோமே, இன்று எனக்கு வழியே இல்லையே, நான் என்ன செய்ய முடியும் என்று நினைத்திருக்கிற உங்களிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், பொறுமையோடு காத்திருக்கிற உங்களை நான் ஏந்துவேன், சுமப்பேன், நான் உயர்ந்த ஸ்தலங்களில் உங்களை நிற்க நான் செய்வேன். ஹல்லேலூயா. பாருங்க 3வது வசனத்தில் அது மாத்திரமல்ல, இப்படியெல்லாம் செய்த தேவனை நான் துதிக்கிறதுக்கு புது பாடலை என் நாவிலே கர்த்தர் தந்து கொண்டே இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அப்போ கர்த்தரை புது பாடலினால் சங்கீதக்காரனாகிய தாவீது துதிக்கிறான், துதித்து கொண்டே இருக்கிறான். என் தேவன் அநேக நன்மைகள் எனக்கு செய்தாரே, அவரை நான் எப்படி போற்றுவேன், எப்படி புகழ்வேன், புதிய பாடல்களை பாடி. ஹல்லேலூயா. இவ்வளவு நேரமாக அருமையான பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினோம் அல்லவா? ஏன் என்று சொன்னால் கர்த்தருக்கு ஆராதனை செய்வது கர்த்தருக்கு பிரியம். எந்தெந்த இடத்துல துதி சத்தம் இருக்கிறதோ, எந்தெந்த இடத்துல ஸ்தோத்திர பலிகள் இருக்கிறதோ அந்த இடத்துல கர்த்தர் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் அந்த இடத்துல வருகிறார், வந்து மிகப்பெரிய அற்புதமான காரியத்தை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் துதித்து கொண்டே இருக்கும் பொழுது, ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருக்கும் பொழுது கிருபைகள் பெருகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. கிருபையினால் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் நிற்க முடியும், நிலை பெற்றோங்க முடியும், மக்களிடத்தில் நம்ம பேச முடியும், எது வேணாலும் சாதிக்க முடியும். ஹல்லேலூயா. கிருபை இல்லை என்று சொன்னால் ஒன்றுமே இல்லை. அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா. 4வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ யாரை நம்ம சார்ந்திருக்கணும்? கர்த்தரையே நாம் சார்ந்திருக்கணும். அப்படிப்பட்ட மனுஷன் பாக்கியவான். பொய்யனையும் அகங்காரிகளையும், அதாவது தவறான வழிகளில் நம்மளுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களையும் சார்ந்திருக்காதபடிக்கு கர்த்தரையே நாம் சார்ந்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பாக்கியமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் தவறான ஆலோசனைகள் சொல்லுகிறபடினால்தான் நம்முடைய வாழ்க்கை தாறுமாறான ஒரு வழியில் சென்று போய்விடுகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வழியில் நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வழிகள் ஸ்திரமாக இருக்கும். எந்த விதமான தள்ளாட்டமும் அந்த வழியில் இருக்காது. அப்படிப்பட்ட வழியில் கர்த்தர் நம்மை நடத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்க 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள் எண்ணிக்கைக்கு மேலானது. அதை சொல்லி முடியாது, அதை விவரித்து சொல்லி முடியாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மையே செய்யவில்லை என்று சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது. அநேக நன்மைகளை செய்து கொண்டு இருக்கிறார். இப்போ காலையில் எழும்புனதுலேருந்து நம்ம இந்த சர்ச்சில் வந்து உட்கார நேரம் வரைக்கும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாக கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். அது நம்மளுக்கு கண்ணுக்கு கூட சில டைம் தெரியாது. அந்த வண்டியில் வரும்பொழுது கூட கர்த்தர் நம்மளை பாதுகாத்து கொண்டு வருகிறாரே, அதுவே மிகப்பெரிய அதிசயம். எத்தனையோ பேர் நம்மளுக்கு கண்ணிகளை வைத்து நம்மளை அழிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து இன்றைக்கு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே, இதுவே மிகப்பெரிய ஒரு அதிசயமான ஒரு அற்புதமான ஒரு காரியம்தான். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என்னோட வாழ்க்கையில் இவ்வளோ செய்திருக்கிறார் என்று? நிச்சயமாகவே நம் தேவன் அற்புதத்தில் வல்லவர். ஹல்லேலூயா. அதிசயம் செய்கிற தேவனை நாம் நாடுகிறோம், நாம் அவரை துதிக்கிறோம். அவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார்.
பாருங்கள், முதலாவது நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். பொய்யர்களையும் தவறான வழிகளில் நம்ம நடத்துகிறவர்களையும் நம்ம சார்ந்திருக்காதபடிக்கு கர்த்தரையே நாம் சார்ந்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார் என்பதை பார்த்தோம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, புலம்பல் 3:25 வாசிக்கும் பொழுது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாராம்? அவர் நல்லவராய் இருக்கிறார். நல்ல தேவன் நன்மையான காரியத்தை மாத்திரம்தான் அவர் செய்வார். அவர் தீமையான காரியத்தை நமக்கு செய்யவே மாட்டார். தீமையான காரியம் நமக்கு நேரிடுகிறது என்று சொன்னால் அது நம்முடைய பாவத்தின் விளைவாக தான் இருக்குமே ஒழிய கர்த்தர் நமக்கு எந்த விதத்திலும் தீமையை அவர் அணுக விடவே மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல தேவன், நல்ல மேய்ப்பர், நல்ல தகப்பனாக இருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட தேவன் பொறுமையோடு காத்திருக்கிற உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க வல்லவர். 6வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர், சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, 1 சாமுவேல் 15:22 நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்கள், சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ பலியை பார்க்கிலும் எது நல்லது? கீழ்ப்படிதலே நல்லது. ஒபீடியன்ஸ் இஸ் பெட்டர் தென் சாக்ரிஃபைஸ். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்தாலும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதபடி நாம் செய்தோம் என்று சொன்னால் அது கர்த்தருடைய பார்வைக்கு அது எப்பொழுதும் பிரியமாய் இருக்கும் என்று சொல்ல முடியாது. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததுக்கு அப்புறமா நம்ம எதை செய்தாலும் கர்த்தர் அதில் பிரியமாய் இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு விருப்பமான காரியங்களை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் அதில் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை சங்கீதக்காரனாகிய தாவீது 7, 8, 9, 10 வசனங்களில் செய்கிறதை நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் மேல் அன்பாய் இருக்கிற ஜனங்கள் அவருடைய நியாய பிரமாணத்தை கீழ்ப்படிவார்களாம். ஹல்லேலூயா. அதன்படி நடப்பார்கள் என்று நாம் யோவான் 14:15 வாசிக்கிறோம். அப்போ கர்த்தர் மேல் அன்பு இருந்தால் மாத்திரம்தான் அவர் சொன்ன கட்டளைகளின்படி அவர் கொடுக்கிறதான அந்த ஆலோசனையின்படி நாம் நடந்து கொள்ள முடியும். அப்போ அங்கே ஒரு கீழ்ப்படிதலை நாம் பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய பார்வைக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது விலையுயர்ந்ததான பொருட்களோ பரிசுகளோ அல்ல. விலையுயர்ந்த எந்த விஷயங்களை வாங்கி கொடுத்தாலும் அவங்க சந்தோஷப்படுவாங்க தான். ஆனால் அதை காட்டிலும் மிகுந்த சந்தோஷப்படுகிறது எதற்கு தெரியுமா? தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியும் பொழுது. ஹல்லேலூயா. உலக பெற்றோரே இதை எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னால் நம்மை உண்டாக்கின கர்த்தர், நம்மை உண்டாக்கின தேவன் என்னவெல்லாம் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பார்? நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பது தான் அவருடைய விருப்பம். அப்போ இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிற எல்லா வழிகளிலும் நாம் நடக்க முயலும் பொழுது நம்ம முயற்சி செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வழிகளை ஆசீர்வதித்து தருவார். பாருங்க, 11வது வசனம் 13வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது வேண்டுதல் செய்கிறதை பார்க்கிறோம். கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதையும், உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவது. அதே மாதிரி 13வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே என்னை விடுவித்தருளும், கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என்று வேண்டிக் கொள்கிறான். ஏன் இப்படி வேண்டிக் கொள்கிறான் என்றால் 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்கக்கூடாது இருக்கிறது, அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறது, என் இருதயம் சோர்ந்து போகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள் எல்லாமே எண்ணுக்கு அடங்காதவைகளாய் ஒருவேளை இருக்கும் என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது வேண்டிக் கொண்டது போல நாம் வேண்டிக் கொண்டு அவருடைய இரக்கங்களையும் அவருடைய கிருபைகளையும் பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாகும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. 11ஆம் வசனம் 12வது வசனத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது வேண்டினது போல, ஆண்டவரே உம்முடைய இரக்கங்கள் எனக்கு கிடையாமற் போக பண்ணாதே, உம்முடைய இரக்கம் எனக்கு தேவை அப்பா, உம்முடைய கிருபை எனக்கு தேவை, இல்லைன்று சொன்னால் நான் அழிந்து போய் விடுவேன்,
என்னை எப்படியாவது விடுவித்தருளும், எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என்று வேண்டிக் கொண்டது போல நாமும் கர்த்தருடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த 3வது பாகத்தில் எதை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால், எல்லா சூழ்நிலைமையிலும் கர்த்தர் மீது மாத்திரம் நாம் நம்பிக்கை வைக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் மீது மாத்திரம்தான் நம்முடைய நம்பிக்கையானது இருக்கணும். உறுதியான நம்பிக்கை கர்த்தர் மீது இருக்கணும். ஹல்லேலூயா. 14-15 வசனங்களை வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய சத்துருக்கள் எப்படியெல்லாம் அழிய வேண்டும் என்பதை எழுதியிருக்கிறார். என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் ஏகமாய் வெட்கினானி, எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிற இலச்சை அடைவார்களாக. என் பேரில் ஆ ஆ ஆ ஆ என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வெட்கத்தின் பலனை அடைந்து கைவிடப்படுவார்களாக. அப்போது இப்படிப்பட்ட ஜெபத்தை கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கிறார். ஆண்டவரே, எனக்கு இப்படியெல்லாம் இருக்கிற ஜனங்கள் இப்படிப்பட்ட நிலைமையில் அவங்க போய்விடணும், ஒன்றுமில்லாமல் ஆகிவிடணும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது ஜெபிக்கிறார், வேண்டிக் கொள்கிறார். நம்ம எதிர்க்க நினைக்கிறதான சோதனைகள், பிரச்சனைகள், நம்மளை பலவீனப்படுத்துகிறதான எல்லா காரியங்களையும் நினைத்து நாம் கவலைப்படக்கூடாது. ஏனென்று சொன்னால் கர்த்தர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. உன் பலவீனங்களில் என் பலன் பூரணமாய் அது விளங்கும்படி நான் செய்வேன் என்று. ஹல்லேலூயா. அப்போ எதை நினைத்தும் நாம் கலங்கக்கூடாது, எதை நினைத்தும் நாம் சோர்ந்து போகக்கூடாது. அது மாத்திரமல்ல, 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வாசிக்கிறோம். அப்போ நம்மை விசாரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் நம்ம சோர்ந்து போவோம் என்று சொன்னால் கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. சோர்ந்து போகிறதான நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். சோர்ந்து போனதான அந்த எலியாவை ஆண்டவர் தட்டி எழுப்பினார். ஹல்லேலூயா. சூறைச் செடியின் கீழே அமர்ந்து கொண்டு எலியா சோர்ந்து போய் துக்கத்தோடு இருக்கும் பொழுது, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி பாருங்கள், ஆண்டவர் திடப்படுத்தினார் எலியாவை. அதே போல் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை திடப்படுத்த விரும்புகிறார். சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டு இருக்காதீங்க. கர்த்தர் சொல்கிறார் உங்ககிட்ட, எப்படியாவது நீங்கள் எழும்பி கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஜெபிங்க, கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. சோதனையில் நம்ம கர்த்தரை துதிக்கும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது, துக்கங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது, நெருக்கடி வரும் பொழுது, கீழே விழும் பொழுது கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எனக்கு சொந்தமாக இருக்கிறீர், நீர் என் பங்காக இருக்கிறீர், ஆண்டவரே உம்மை நம்பிக்கொண்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு வழிவாசலை நீர் திறக்க வேண்டும், எனக்கு எப்படியாவது ஒரு விடுதலை தர வேண்டும் என்று ஜெபிக்கும் பொழுது எப்படியாவது வழிவாசல் திறக்கும். ஹல்லேலூயா. பெர்க்மன் சங்கில் ஒரு அருமையான ஒரு பாடலை பாடியிருக்கிறார் இல்லையா? காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார் என்று ஒரு அருமையான ஒரு பாடல். அப்போது எப்படிப்பட்டதான காற்று வீசினாலும், கடல் பொங்கினாலும், நம்முடைய நங்கூரம் யார்? இயேசு இருக்கும் பொழுது எதுவுமே ஒன்றுமே நம்மளை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன். எப்போ பார்த்து கொள்வார்? அவரை நம்பிக்கொண்டிருக்கிற ஜனங்களை மாத்திரம்தான் அவர் காப்பாற்ற முடியும். அவரை நம்பாமல் நம்ம இஷ்டத்துக்கு போகும்போது அந்த பாடுக்கு நம்ம தான் காரணம், நம்ம விழுந்து தான் போகணும். ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிற ஜனங்களுக்கு அவர் நிச்சயமாக ஒரு வழியை அவர் திறப்பார். ஏனென்று சொன்னால் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன் இப்படி வேதனைப்படுகிறான், என்னுடைய மகள் இப்படி வேதனைப்படுகிறாள் என்று. எங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட அநேக வேதனைகள், பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் தான். எல்லா நெருக்கடியிலும் நாங்கள் கர்த்தரை நோக்கி நாங்கள் கூப்பிடுவோம். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் உயிரோடு இருக்கிறார், சதா காலங்களிலும் நம்மோடு இருக்கிற தேவன். சங்கீதம் 48 கடைசி வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று வாக்கு உரைத்த தேவன் அவர் பொய் சொல்லுவாரோ? நிச்சயமாக அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் ஒருபோதும் நன்மை குறைவடைய செய்யவே மாட்டார். நன்மையினால் அவர் நிரப்புகிற தேவன். கடைசி 2 வசனங்களை நான் வாசித்து முடிக்கிறேன். உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய இரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்தை முடிக்கிறார். பாருங்க, அவரை தேடுகிற யாரெல்லாம் எப்படி இருப்பாங்களாம்? அவங்க மகிழ்ந்து சந்தோஷப்படும்படிக்கு கர்த்தர் நிச்சயமாக ஒரு காரியத்தை அவங்க வாழ்க்கையில் செய்வார்.
ஒரு சாட்சி சொல்வதற்கு முன்பதாக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று தான் நம்ம சாட்சியை ஆரம்பிக்கிறோம். ஏனென்று சொன்னால் நம்மளால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தருடைய அன்பினால் நிறைந்திருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார் இல்லையா? அதனால் எழும்பினோடனே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று கர்த்தரை போற்றி புகழ்ந்ததுக்கு அப்புறமா தான் நம்முடைய சாட்சியை நம்ம சொல்லுகிறோம். பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். கடைசியில் நம்ம சிறுமையும் எளிமையுமாய் இருக்கிற நம்மீது கர்த்தர் நினைவாய் இருக்கிறார் என்று வேதவசனத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய துணையும் நம்மளை விடுவிக்கிற தேவனுமாய் கர்த்தர் நமக்கு இருக்கிறார். இன்றைக்கி எனக்கு துணை இல்லை, எனக்கு என் புருஷன் இல்லை, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, எனக்கு மனைவி இல்லை, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, எனக்கு பெற்றோர் இல்லை, என்னுடைய பெற்றோர் என்னை விட்டுட்டாங்க, என்னுடைய பிள்ளைகள் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் நேசித்தவர்கள் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு துணையும் உன்னை எல்லா சூழ்நிலைமையிலும் உன்னை விடுவிக்கிறவருமாய் நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எதிலையுமே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். எப்பொழுது கர்த்தர் மீது துன்பமான நேரத்திலும் அவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் மாத்திரமே தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க, கர்த்தரை நீங்கள் நம்புங்க. சங்கீதம் 72 அதனுடைய 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 72:12, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். ஹல்லேலூயா. அப்போ யாரை விடுவிப்பார்? கூப்பிடும் பொழுது, நம்ம கூப்பிடும் பொழுது எளிமையாக இருக்கிற நம்மை, சிறுமைப்பட்ட நம்மை கர்த்தர் விடுவிப்பார், நம்மளை உயர்த்தி அருளுவார். நிச்சயமாகவே இந்த வசனங்களின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். முதலாவது நாம் பார்த்த ஒரு நல்ல ஒரு விஷயம், கர்த்தருக்காக பொறுமையோடு நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மளை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். எப்படிப்பட்ட குழியில் நம்ம இருந்தாலும் அந்த குழியிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்து கர்த்தர் நமக்கு உதவி செய்து புது பாடல்களை நம்முடைய நாவில் தந்து நம்மளை ஆசீர்வதிப்பார் என்பதை பார்த்தோம். அதற்கப்புறம் நம்ம பார்த்த சில காரியங்கள் என்னென்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை பார்த்தோம். கர்த்தருக்கு ஆராதனை செய்தாலும், கர்த்தருக்காக பாட்டு பாடினாலும், சாட்சி சொன்னாலும், நம்ம ஏன் உபவாசம் இருந்தால் கூட கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அதையெல்லாம் நாம் செய்யும் பொழுது கர்த்தர் அதில் பிரியப்பட்டு அநேக நன்மைகளை நமக்கு தருவார் என்பதை பார்த்தோம். கடைசியாக எல்லா சூழ்நிலைமையிலும், அதாவது துன்பமான வேளைகளிலும், சோதனையுள்ள நேரங்களிலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவர் மீது மாத்திரம் நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை செய்து எல்லா சூழ்நிலைமைகளிலும் நம்மளை விடுவித்து, நம்மளை ஆசீர்வதித்து, நம்மளை மகிழ செய்வாராக. இந்த வசனம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. ஆண்டவரும் இரட்சகரும் மீண்டும் வரப்போகிறோமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நல்ல நாமத்திலே கர்த்தரை துதிக்கும்படியாக இந்த பரிசுத்த ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும், நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் எங்களுடைய பவர் ஆஃப் எல் ஷடாய் ஊழியத்தின் சார்பில் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் கூட கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். எத்தனை பேர் வாஞ்சியோடு இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? என்னோடு சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானியுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் மத்தியிலே அவர் வெளிப்படுவார். எடுத்துக்கொள்ளலாம் வாசிக்கும்படியாய் எரேமியா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்ததான நல்ல ஒரு பகுதி தான் எரேமியா 33ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு நீர் பேசும். இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அவரை நோக்கி கூப்பிடுங்கள். Call him, he will answer. அவர் பதில் தருகிற தேவன். இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு பேசுகிற நல்ல ஒரு வார்த்தை, நான் பதில் தருகிறவராய் இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் பதில் தருகிற தேவன், ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவன்,
கூப்பிடுகிறவனுக்கு பதில் கொடுக்கிற தேவன், அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு பதில் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்றைக்கும் பதில் கொடுக்க அவர் விருப்பப்படுகிற தேவன். அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு தம்மை காண்பிக்கும்படிக்கு அவர் விரும்புகிற தேவன். தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு இறங்குகிற தேவன். நம்முடைய தேவனுக்கு நல்ல ஒரு பெயர் உண்டு. அவர் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் பதில் தருகிற தேவன். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அநேகவற்றை இதுவரைக்கும் செய்து கொண்டிருக்கிறார், செய்ய போகிறார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட என்னென்ன வாஞ்சையோடு நீங்கள் இருக்கிறீர்கள், என்னென்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறீர்கள், உங்க வாழ்க்கையில என்ன வாழ்க்கையில நடக்க போகுது என்கிற மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தில் நீங்கள் இன்றைக்கு இருக்கலாம், இப்பொழுது இருந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, என்னுடைய பிள்ளைகள் நெடுங்காலமாய் சில காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், நெடுங்காலமாய் சில காரியங்களுக்கு பதில் தெரியாமல் இருக்கிறார்கள், நெடுங்காலமாய் சிலவற்றிற்காக முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள், நெடுங்காலமாய் உபவாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், நெடுங்காலமாய் சில காரியங்களை தேவனுக்காக எனக்காக சில சூழ்நிலைகளை பொறுத்து கொண்டிருக்கிறார்கள், சில பழிகளை தாங்கி கொண்டிருக்கிறார்கள், ரொம்ப காலமாய் சில அவமானங்களை பட்டு ஒதுங்கி இருக்கிறார்கள், ஒதுக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பதிலை நான் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு பதிலை தரும்படிக்கு அவர் விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியும், என் தேவன் எனக்கு இன்றைக்கு பதில் தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் ஒரு பதிலை தரப்போகிறார், நிச்சயமாகவே பதிலை தரப்போகிறார். குழப்பத்தோடு இருக்கிறீர்களா? கேள்வியோடு இருக்கிறீர்களா? இந்த சூழ்நிலைக்கு, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்று எனக்கு தெரியாமல் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். இன்றைக்கு ஒரு பதிலை தரப்போகிறார். உன் ஜெபத்திற்கு பதில் வரப்போகிறது, உன்னுடைய பிரயாசத்திற்கு ஒரு பதில் வரப்போகிறது, உன்னுடைய கூக்குரலுக்கு ஒரு பதில் வரப்போகிறது, உன்னுடைய அழுகைக்கு ஒரு பதில் வரப்போகிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவனை நீங்கள் கூப்பிட ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பதில் ஏன் வர மாட்டேங்குதுன்னா, கூப்பிடுவது குறைவா இருக்குது. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது இல்லை, கர்த்தரை நோக்கி பார்க்கிறது இல்லை, கர்த்தர் சமூகத்தில் வருவது இல்லை, கர்த்தரை ஆராதிப்பது இல்லை. அநேக காரியங்களை குறித்து இருதயத்தில் பாரத்தை கூட்டிக் கொண்டே இருந்து கர்த்தர் சமூகத்தில் நெருங்குவதற்கு மனதில்லாமல் ஒதுங்கியே இருக்கிறார்கள், கர்த்தரை விட்டு தூரம் போய் இருக்கிறார்கள். அநேக நேரங்களில் ஆண்டவர் என் பிள்ளை எங்கே என்று தேடும் பொழுது நாம் ரொம்ப தொலைவில் நின்று கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிறது என்ன தெரியுமா? என்னுடைய கூப்பிடுதலை, என்னுடைய சத்தத்தை, என்னுடைய கிருபைகளை, என்னுடைய பிரசன்னத்தை உணரும்படிக்கு என் பிள்ளைகள் என் அருகில் இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவர் அருகில் இருக்கும் பொழுதுதான் அவர் கூப்பிடுகிற சத்தம் நமக்கு கேட்க முடியும். அவர் அருகில் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். அவர் அருகில் இருக்கும் பொழுதுதான் அவர் தரும் பதில் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு காரியத்தை ஏற்படுத்தும். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒரு வெற்றி வேண்டுமா? உங்களுடைய பிரயாசத்திற்கு ஒரு வெற்றி வேண்டுமா? நிச்சயமாகவே கர்த்தரை நெருங்குங்கள். நெருங்குவது மாத்திரமல்ல, கர்த்தர் சமூகத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், கர்த்தர் பதில் தருவார். மனுஷனை நோக்கி கூப்பிட்டு மனுஷனை நோக்கி பார்த்து ஏமாந்தது போதும், நாட்கள் விருதாவாய் போனது போதும், உங்களுடைய காலங்களை வேஸ்டாக்கி மாற்றினது போதும், உங்களுடைய வயது, உங்களுடைய காலங்கள், உங்களுடைய நாட்கள், உங்களுடைய நேரம் எல்லாம் வீணானது போதும். இன்றைக்கு தேவ பிள்ளைகளை ஒரு முடிவு எடுங்கள். என் தேவனை நோக்கி இன்றைக்கு நான் கூப்பிட போகிறேன், என் தேவனை நோக்கி நான் பார்க்க போகிறேன். இன்றைக்கு பதில் வரும் வரைக்கும் அவர் சமூகத்தை விட்டு நான் எழும்ப மாட்டேன் என்று ஒரு உறுதியாய், ஒரு வைராக்கியத்தோடு ஒரு அர்ப்பணிப்பை நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாகவே உன்னுடைய நம்பிக்கைக்கு ஒரு முடிவு வரும். நிச்சயமாகவே உன்னுடைய வைராக்கியத்திற்கு ஒரு பதில் வரும். கர்த்தர் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உனக்காக பதில் தரப்போகிறார். கர்த்தர் உனக்காக நன்மை செய்ய போகிறார். உனக்கு நன்மை செய்யும்படிக்கு, உனக்கு அற்புதம் செய்யும்படிக்கு, உன்னை மீட்டெடுக்கும்படிக்கு, உனக்கு அதிசயமான காரியங்களை செய்யும்படிக்கு, உனக்கு விடுதலையை தரும்படிக்கு தான் உனக்காக தன்னுடைய ஜீவனையே கர்த்தர் கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் நன்றாய் இருப்பதற்காக தான் கர்த்தர் தன்னையே அர்ப்பணித்தார். இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டான்.
கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவன் ஒருபோதும் வெறுமையாய் திரும்பி போக மாட்டான். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் நிச்சயமான பலனை அவர் கொடுக்காமல் இருக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி எப்படி கூப்பிட வேண்டும், எவ்வாறு கூப்பிட வேண்டும்? கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கூப்பிடுவது ஈஸி, கூப்பிடுவது ரொம்ப எளிது. ஆனால் அதற்கு எப்படி அவரை நாம் கூப்பிட்டால் ஆண்டவருடைய பதில் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும், ஆண்டவருடைய பதில் நமக்கு கிடைக்கும். எப்படி நாம் கூப்பிட வேண்டும்? முதலாவது சங்கீதத்தின் புஸ்தகம் 145 அதிகாரம் அதனுடைய 18 வசனத்தை வாசிக்கும் பொழுது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் 145:18. தம்மை நோக்கி கூப்பிடுகிற, பாருங்கள் 2 முறை சொல்றார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் மாத்திரமல்ல, தம்மை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உண்மையாய் கூப்பிடுகிற ஒரு கூப்பிடுதல், இருதயத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுகிற கூப்பிடுதல். இன்றைக்கு எப்படிங்க நாங்கள் உண்மையாக தானே கூப்பிடுறோம், நாங்கள் உண்மையாக தானே ஆராதிக்கிறோம், நாங்கள் உண்மையாக தானே கர்த்தரை தேடுறோம், உண்மையாக தானே ஆண்டவரை தொழுது கொள்கிறோம், உண்மையாக தானே நாங்கள் கொடுக்கிறோம், உண்மையாக தானே வாழுகிறோம். இல்லை தெய்வ பிள்ளைகளே, உங்கள் இருதயம் அவிசுவாசமாய் சில காரியங்களை நினைத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அங்கே உண்மை தடுமாறுகிறது, அங்கே உண்மை மறைந்து போகிறது. கிடைக்குமா கிடைக்காதா, இது எப்படி ஆகுமோ, இது நடந்தா பார்த்துக்கலாம், கிடைச்சா பார்த்துக்கலாம், வந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலே அங்கே உண்மை என்கிற ஒரு தன்மை மறைந்து போய்விடுகிறது. சில மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இந்த காரியம் இப்படிதான் நடக்கும் என்று ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறோமே, அந்த காரியத்தில் உண்மை தன்மை இழந்து போகிறோம். அங்கே தேவனுடைய நாம மகிமைப்படுவது இல்லை. அங்கே சில தடுமாற்றங்கள் வருகிறது, அங்கே சில காலதாமதங்கள் உண்டாகிறது, அங்கே சில ஏமாற்றங்களும் உண்டாகிறது. இன்றைக்கு ஆவியானவர் அவர் விரும்புகிறது என்ன? உண்மையாய் தம்மை நோக்கி பார்க்கிற, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நான் சமீபமாக இருக்கிறேன். அவர் பக்கத்தில் இருந்தா எவ்வளவு சந்தோஷம், அவர் பக்கத்தில் இருந்தா எவ்வளவு நன்மை நமக்கு நடக்கும். இன்றைக்கு அநேகர் என்ன தெரியுமா, ஆண்டவர் பக்கத்தில் இருக்கணும்னு ஒரு பக்கத்தில் விரும்புகிறாங்க, இன்னொரு பக்கத்தில் ஆண்டவர் வந்துட்டா சில காரியங்களை செய்ய முடியாது, சில காரியங்களை பார்க்க முடியாது, சில நபர்கள்ட்ட பேச முடியாது, சில நாம் விரும்புகிற சில சுய விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது. தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட எண்ணம் இருக்கும் பொழுது உண்மை தன்மை மறைகிறது. எந்த சூழ்நிலை ஆனாலும் எனக்காக அல்ல, கர்த்தருக்காக இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எனக்கு நன்மை செய்கிற, நன்மை தருகிற, எனக்கு ஒத்தாசை செய்கிற, எனக்கு சகாயம் உண்டு பண்ணுகிற கர்த்தரிடத்திலிருந்து நன்மை வரும் என்கிற விசுவாசத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வார். கர்த்தருக்காக எதை தியாகம் பண்ணுகிறீர்களோ, கர்த்தருக்காக உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறீர்களோ, கர்த்தரை நோக்கி எனக்கு எந்த காரியம் வந்தாலும் கர்த்தருக்காக லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதுகிறேன் என்று சொல்லி அவர் பாதத்தில் அவரை நோக்கி கூப்பிட நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது, எந்த காரியத்திற்காக நீங்கள் கூப்பிடுகிறீர்களோ கர்த்தர் மனம் இறங்குவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, 1 சாமுவேல் 12 அதிகாரம் 24 வசனத்தை வாசிக்கும் பொழுது, உண்மையாய் சேவிக்க வேண்டும், மகிமையான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார் என்பதை சிந்தித்து பாருங்கள். சிந்தித்து பார்க்கணும். ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை, பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில செஞ்சிருக்கிறான்னு சிந்திச்சு பார்க்கணும். சிந்திச்சு பார்த்துட்டாலே போதுங்க, நம்ம இருதயம் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பிக்கும், உண்மையாய் அவரை சேவிக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். கடந்த காலங்களிலே, கடந்த நாட்களிலே எவ்வளவு நன்மை நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செய்திருக்கிறார், கடந்த நாட்களில் எவ்வளவு அற்புதங்களை என் வாழ்க்கையில் செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாகவே இதெல்லாம் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகள், இன்றைக்கு இருக்கிற காரியங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்தால், அற்புதங்களை சிந்தித்து பார்த்தால், ஒருபோது உங்க வாழ்க்கையில நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் இருக்க மாட்டீர்கள்.
ஆவியானவர் உங்க வாழ்க்கையில உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? ஒரு உண்மையை எதிர்பார்க்கிறார். உண்மையாய் 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 ஆண்டவர் உண்மையாய் ஆராதித்து பாருங்கள். உண்மையாய் கர்த்தருக்கு கொடுத்து பாருங்கள். உண்மையாய் கர்த்தரை நினைத்து பாருங்கள். உண்மையாய் கர்த்தரை துதித்து பாருங்கள். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறது வரைக்கும் பிரச்சனை இருக்கதான் செய்யும். பிரச்சனை உலகத்தில் ஒரு நாள் குறைந்து போகாது. பேசுகிற எனக்கும் பிரச்சனை உண்டு, கேட்கிற உங்களுக்கும் பிரச்சனை உண்டு. ஆனா இவைகள் எல்லாவற்றையும் ஜெயித்த தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஜெய கிறிஸ்துவா இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தவிடு பொடுகாய் மாற்றுகிற சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நினைத்து பாருங்கள். ஹல்லேலூயா. உண்மையாய் நோக்கி கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அவர்கள் சொல்லுகிறாங்க, இவர்கள் சொல்லுகிறாங்க என்று கர்த்தரை நீங்கள் ஆராதிக்க வேண்டாம். அவர்கள் சொல்லுகிறாங்க, இவர்கள் சொல்லுகிறாங்க கர்த்தரை மகிமைப்படுத்த ஆலயத்திற்கு வர வேண்டாம். உண்மையாய் கர்த்தர் சமூகத்தில் வந்து பாருங்கள். உண்மையாய் கர்த்தரை நோக்கி வந்து பாருங்கள். உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். என் வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்வார். கடந்த நாட்களில் செய்த நன்மைகளை நினைச்சு பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 12:22 வாசிக்கும் பொழுது, உண்மையாய் நடக்கிறவர்களிடத்துல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யார்கிட்ட ஆண்டவர் பிரியமா இருக்கார் தெரியுமா? யார்கிட்ட அதிகமாய், யாரை அதிகமாய் நேசிக்கிறார் தெரியுமா? அவரிடத்துல உண்மையாய் இருக்கிறவர்கள், உண்மையாய் நடக்கிறவர்கள். கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளில் உண்மை, தொழிலில் உண்மை, வேதம் வாசிப்பதில் உண்மை, ஜெபத்தில் உண்மை, பெற்றோரிடத்தில் உண்மை, கீழ்ப்படுகிறதுல உண்மை, பொருளாதார காரியங்களில் உண்மை, பண விஷயத்தில் உண்மை, எல்லாவற்றிலும் உண்மை, ஊழியத்தில் உண்மை. கர்த்தர் நல்ல தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கை எதிர்பார்க்கிறார். ஒழுங்காய் தன்னுடைய கடமைகளை, ஒழுங்காய் தன்னுடைய காரியங்களை, பொறுப்பாய் தன்னுடைய காரியங்களை செய்கிற இடத்துல கர்த்தர் அதிகம் பிரியம் வைக்கிறார். அல்லேலூயா. ஆமா, உண்மையாய் ஊழியம் செய்கிறீர்களா? உண்மையாய் சுவிசேஷம் சொல்லுகிறீர்களா? சுய ஆதாயத்திற்காக, பணத்திற்காக, சில சுய ஆதாயத்திற்காக எவரும் ஊழியம் செய்ய வேண்டாம். அது நிமித்தம் எந்த பலனும் கிடைக்காது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஒருவேளை தற்காலிகமா அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது போல தெரியலாம், ஆனால் கர்த்தர் அதில் விருப்பப்படுகிறவர் அல்ல, கர்த்தர் பிரியப்படுகிறவர் அல்ல. அது நிமித்தம் உங்க வாழ்க்கையில நன்மை வராது. கர்த்தர் தரும் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். சுயநலத்தோடு ஊழியம் செய்ய வேண்டாம். சுயநலத்தோடு உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? ஆமா, பொறுப்பற்றவர்களா இருக்க வேண்டாம். குடும்பத்திற்கு உண்மையாயிருங்கள், மனைவிக்கு உண்மையாயிருங்கள், கணவனுக்கு உண்மையாயிருங்கள், பிள்ளைகளுக்கு உண்மையாயிருங்கள், பெற்றோருக்கு உண்மையாயிருங்கள். ஊழியக்காரனுக்கு உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை, கர்த்தருக்கு உண்மையாயிருங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்கள் குடும்பங்கள் கட்டப்படணும், உங்கள் குடும்பங்கள் வளரணும், உங்கள் குடும்பங்கள் மேன்மை அடையணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையாய் கர்த்தரை நேசிக்கணும். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அல்ல, எனக்கு கர்த்தர் ஜீவனை தந்தார், எனக்கு ரத்தத்தை எல்லாம் சிந்தினாரு. ஆண்டவருக்கு நான் என்ன செய்ய போறேன் இந்த உலகத்துல? உண்மையை கர்த்தரை நேசியுங்கள். கர்த்தர் பதில் தருவார். பதில் தர வேண்டிய விஷயத்தில் பதில் தருவார். எந்த காரியத்தில் பதில் இல்லாமல் ஏங்கி கொண்டிருக்கிறீங்களோ, எங்க எனக்கு பதில் உண்டு? யார் எனக்கு இந்த பதிலை சொல்லுவார்? யார் இந்த காரியத்தில் எனக்கு ஒரு முடிவை சொல்லுவார்? தேவ பிள்ளைகளை, சீக்கிரத்தில் முடிவு வரப்போகிறது, சீக்கிரத்தில் பதில் வரப்போகிறது. ஹல்லேலூயா. இரண்டாவது, எப்படி கர்த்தரை நோக்கி கூப்பிடும்? சங்கீதம் 88ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 88:1. என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். எத்தனை பேர் கூப்பிடுறீங்க இரவும் பகலும்? டே அண்ட் நைட். ஆண்டோட பிள்ளைகளாக நமக்கு கர்த்தர் தந்திருக்க பொறுப்பு என்ன தெரியுமா? ஜெபந்தான். இதை காட்டில் வேற என்ன? ஜெபிக்கணும். எப்போ ஜெபிக்கணும்? இரவும் பகலும் ஜெபிக்கணும். கர்த்தரை அறிந்த பிள்ளை குறையாம 3 நேரம் 4 நேரம் ஜெபிக்கணும். ஆவிக்குரியவன் அதிகமா ஜெபிக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தனிப்பட்ட ஜெபம் முக்கியம், குடும்பத்திற்காக ஜெபிக்கிற ஜெபம் முக்கியம், தேசத்திற்காக ஜெபிக்கிற ஜெபம் முக்கியம், சபைக்காக ஜெபிக்கிற ஜெபம் முக்கியம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அநேக பொறுப்புகள் இருக்கு, அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது இருக்கு. ஆவிக்குரியவன் சும்மா இருக்க மாட்டான், ஜெபிக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான், பரிசுத்த ஆவியை பெற்றவன் சும்மா இருக்க மாட்டான், அபிஷேகம் பெற்றவன் சும்மா இருக்க மாட்டான், நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டான், காலத்தை வீணடிக்க மாட்டான். ஹல்லேலூயா. ஆமா, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தரை துதிக்கணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தரை காலத்திலும் துதிப்பேன். அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும், என் வாயில் இருக்கும்.
எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் இரவும் பகலும். தானியேல பாருங்க 3 நேரம் ஜெபித்தான். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கூடவே இருப்பார். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நன்மை செய்து கொண்டே இருப்பார். எந்த இக்கட்டான நிலைமையாக இருந்தாலும், எந்த குகையாக இருந்தாலும் சரி, எந்த சிங்க கெபியாக இருந்தாலும் சரி, எந்த கடலின் ஆழமாக இருந்தாலும் சரி, நடு சமுத்திரமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலைமையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நெருக்கமாக இருந்தாலும் சரி, எந்த சிறைச்சாலையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் கூடவே இருப்பார். தேவனை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருப்பார், அருகில் இருப்பார். அண்ணாலே பாருங்கள், தொடர்ந்து கூப்பிடுகிறார். இரவும் பகலும் இல்லை. நான் நினைக்கிறேன் அவர் ஆலயத்தை விட்டு நீங்காமல் இருக்கிறார். பாருங்க, தொடர்ந்து. தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்க கர்த்தரால் கூடும். புதிய ஏற்பாடுல பாருங்க, லூக்கா 2:37 பாருங்க, அன்னாள் என்கிற தீர்க்கதரிசி ஒருத்தி இருக்கிறாள். அவளை பாருங்கள், அவள் 84 வயதான ஒரு அன்னாள் என்கிற தீர்க்கதரிசி. அவள் என்ன செய்கிறா பாருங்க, அவர் விதவையா இருக்கிறா. அவளுக்கு எந்த ஆதரவும் இல்லை, எந்த காரியத்திலும் யார் துணையும் இல்லை. ஆனாலும் கூட அவள் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் ஜெபம் பண்ணி, எப்படி ஜெபம் பண்ணிக்கிறா பாருங்க, உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ஒழுங்கு இருக்கு பாருங்க. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இரவும் பகலும் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ற, அந்த ஃபிக்ஸ் பண்றது மாத்திரமல்ல, அந்த டைம்ல உபவாசத்தை அவள் ஏற்படுத்துகிறாள். உபவாசம் மாத்திரமல்ல, நல்ல ஒரு ஜெபத்தை என்ன செய்கிறாள், ஏறெடுக்கிறாள். ஜெபம் பண்றது மாத்திரமல்ல, நல்ல ஒரு ஆராதனை, நல்ல ஒரு பிரைஸ் அண்ட் வொர்ஷிப். இன்றைக்கு நம்முடைய ஜெபங்கள் இப்படிப்பட்டதா இருக்கணும். ஹல்லேலூயா. டேஸ்ட்ஃபுல்லா, டெலிஷியஸா இருக்கணுங்க. நம்ம எல்லாவற்றிலும் டேஸ்ட்டை கொடுக்கிறவர்களா இருக்கணும். உப்பா இருக்கணும். உலகத்திற்கு உப்பா இருக்கணும். டேஸ்ட் கொடுக்கிறவளா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, சும்மா ஏனாதானோங்கிற ஜெபம், சும்மா ஏனாதானோங்கிற வேத வாசிப்பு, சும்மா ஏனாதானோ கடமைக்கு ஆராதனைக்கு வருவது, சும்மா ஏனாதானோ கிறிஸ்தவர்களாக இருப்பது. அல்லேலூயா. அப்படி அல்ல. ஆண்டவர் விரும்புகிறது ஸ்பெஷலா விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் விசேஷமானவர்களாய் நம்ம வைத்திருக்கும் பொழுது நம்ம இடத்துல விசேஷமான கிருபைகளை அவர்கள் எதிர்பார்க்கிறார், விசேஷமான பலிகளை எதிர்பார்க்கிறார், விசேஷமான டேஸ்டை எதிர்பார்க்கிறார். நீங்கள் விசேஷமானவர்கள் என்பதை உங்களுடைய சாட்சி சொல்ல வேண்டும், உங்க கிரியைகள் சொல்ல வேண்டும். நீங்கள் விசேஷமானவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இரண்டாவது எப்படி கூப்பிடணும் தெரியுமா? இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுற உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாகவே பதில் தருவார். முதலாவது எப்படி கூப்பிடணும்? உண்மையாய் கூப்பிடணும். இரண்டாவது, இரவும் பகலும் என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அல்லேலூயா சொல்லுங்க. இரவும் பகலும். இரவு வேலை டயர்டா இருக்கு. என்னங்க டயர்டு? காலையிலிருந்து இரவு வேலை வரைக்கும் கர்த்தர் உங்களை நடத்தினாரு, கர்த்தர் இப்போ உங்களை பாதுகாத்தாரு, உங்களை போஷித்தாரு. எந்த மனுஷன் முன்பதான் கையை அந்த கர்த்தர் விடவில்லையே. எத்தனையோ இடங்களை வெட்கப்படுத்தாமல் கர்த்தர் சந்தோஷமா சமாதானமா திரும்பி வர கர்த்தர் கிருபை தந்தாரு, உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்தாரு. அவர் டயர்டுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு நிமிஷம் ஒதுங்கிட்டா நம்ம குடும்பம் என்ன நிலமாகும், நம்ம வாழ்க்கை என்ன நிலமாகும்? அல்லேலூயா. கர்த்தருக்காக, உலகத்திற்காக காலையில கிட்டத்தட்ட 12 மணி நேரம் விழித்திருந்து சில நம்மளுடைய காரியங்களை, கடமைகளை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். நமக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம், உலகத்தானுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம், உலக எஜமான்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு அரை மணி நேரம், ஒரு 1 மணி நேரம் கர்த்தருக்கு நம்ம செலுத்த முடியாதா? இவைகளில் இருந்துதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகுமே தவிர, நீங்கள் 12 மணி நேரம் 24 hours உழைத்தாலும் அதில் எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஆசீர்வாதம் நிற்காது. கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், கர்த்தரை மகிமைப்படுத்தாமல், கர்த்தருக்கு நேரத்தை செலவழிக்காமல், உலகத்துக்கு நேரத்தை செலவழித்தால் அது நிமித்தம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நம்ம வாழ்ந்துடணும் கனவுல கூட நினைக்க வேண்டாம். ஒரு ஆசீர்வாதம் நிற்காது. ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கூட முடியாது. அந்த ஆசீர்வாதம் சாபமாய் முடியும். தேவ பிள்ளைகளே, ஜாக்கிரதையாயிருங்கள். இந்த உலகத்தில் நீங்கள் இருப்பது கர்த்தருடைய கிருபை, நீங்கள் வேலை செய்வது கர்த்தருடைய கிருபை, உங்களுக்கு ஞாபக சக்தியை தந்திருக்கிறது கர்த்தருடைய கிருபை, சரீரத்தில் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறது கர்த்தருடைய கிருபை, ஞானத்தை கிருபைகளை தந்து கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, கர்த்தருக்கு செய்ய வேண்டிய, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை சரியாக கொடுங்கள். இரவும் பகல் கர்த்தரை தேடுங்கள். மூன்றாவது, ஏசாயா 43 21-22 வாசிக்கும் பொழுது தெரிந்த வசனம். ஏசாயா 43 21-22 வாசிக்கும் பொழுது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மன சஞ்சலித்து போனாய். அல்லேலூயா. ஆமா, மனம் சஞ்சலித்து போனாய். இன்றைக்கு மூன்றாவது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பதிலை தருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்?
சலிக்காமல் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், சோர்ந்து போகாமல் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இதுதான் அர்த்தம். அல்லேலூயா. சலிப்பு என்ன? ஜெபம். ரொம்ப நேரம் ஜெபிக்கணும், ரொம்ப நேரம் வேத வாசிக்கணும், ரொம்ப நேரம் அந்த ஆலயத்தில் இருக்கணும், ரொம்ப நேரம் ஆராதனை போயிட்டு இருக்கு, ரொம்ப நேரம் மெசேஜ் போயிட்டு இருக்கு, ரொம்ப நேரம் கர்த்தர் சமூகத்தில் இருந்துட்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் விட்டா என்ன செய்யறது, எனக்கு நீ அடுத்த பாட்டு வரேன், அடுத்த வாரம் வரேன்னு சொல்லி எழும்பி கூட போயிடுவாங்க. அவ்வளவு சோர்வு, வசனத்தை கேட்க அவ்வளவு சோர்வு, வேதம் வாசிக்க அவ்வளவு சோர்வு, சலிப்பு. என்னதான் வேதம் வாசித்து என் வாழ்க்கையில என்ன கண்டன் இல்லையா? ஆமா, என்னத்தை பார்த்தேன்? ஜெபிச்சு ஆராதித்து ஆலயத்துக்கு போய் என் வாழ்க்கையில என்ன பிரயோஜனம், என்ன பலன்? யாராவது பக்கத்துல இருந்து கேட்டாங்கன்னா, நீ ஆலயத்துக்கு போய் என்ன பிரயோஜனம், நீ இப்படிதானே இருக்கிற, அப்படியே தானே இருக்கிற. ஆமாக்கா, ஆமா பிரதர், ஆமா சிஸ்டர், வேற என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கு சாதகமா அவங்க பேசுறது தகுந்தபடியே நம்மளும் என்ன செய்யறோம்? அவர்களை உற்சாகப்படுத்துறோம். பிசாசானவன் அவனை சந்தோஷப்படுறான். இதை தானே எதிர்பார்த்தேன். தேவநாமத்தை நம்முடைய நாவி நிமித்தம் தூஷிக்க கூடாது. உலகம் நம்மை பார்த்து அப்படிதான் சொல்லும், நம்மளை ஏளனமா சொல்லும். என்றைக்கும் உங்களுடைய வாய் நிமித்தம் தேவநாமத்தை தூஷித்து விடாதீங்கள், இருதயத்தினாலே தேவனை தூஷித்து விடாதீங்கள். கர்த்தர் இம்மட்டுமாய் உங்களை நடத்தி வருகிறாரே. யாராவது அப்படி சொன்னாங்கன்னா, இல்லம்மா நான் நல்லா இருக்கிறேன், இப்படி இருக்கே பிரச்சனை, அப்படி இருக்கே பிரச்சனை, எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் அப்படின்னு கேட்டா, இந்த பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க, நாளைக்கு கிளியர் ஆயிரும், அல்லது இன்னைக்கு நைட்டே கிளியர் ஆயிரும். அப்படி சொல்லி பாருங்க, உங்க பிரச்சனை நீங்க சொன்ன அடுத்த நிமிஷமே மாறி போகும். விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு பாருங்க, விசுவாசத்தோடு சொல்லி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம அநேக நேரங்களில் நம்ம ட்ரை பண்றதே இல்லை, முயற்சி பண்றதே இல்லை. அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லுவோம், அநேகருக்கு சாட்சிகளை சொல்லுவோம், அநேகரை எடுத்து நம்ம தூக்கி விடுவோம், அநேகரை உற்சாகப்படுத்துவோம். ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? சோர்ந்து போயிடுறோம். நமக்குன்னு ஒன்று வரும்போது சோர்ந்து போயிடும். நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த காரியங்களை நம்ம என்ன சொல்றதுக்கு, நமக்குன்னு வரும்போது அந்த காரியத்தில் நம்ம உற்சாகமாக இருப்பது இல்லை. உலகத்திற்கு உபதேசம் பண்ணிடுறோம். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு சலிப்பு என்கிற தன்மை நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இருதயத்தில் சலிப்பு இருக்கக்கூடாது, இருதயத்தில் சோர்வு இருக்கக்கூடாது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, லாபமானாலும் சரி, நஷ்டமானாலும் சரி, வாழ்வானாலும் சரி, மரணமானாலும் சரி, கர்த்தருக்கான நிற்பேன். கர்த்தர் எனக்கு நன்மை செஞ்சாலும் நன்மை செய்யாமல் போனாலும் சரி பரவாயில்ல, எப்படியா மரித்து போனாலும் எனக்கு பரவாயில்ல. நான் கர்த்தரை நான் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டேன். கர்த்தருக்கு செய்ய வேண்டிய கடமை நான் செஞ்சுட்டே இருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாருங்க, யோபுவை பாருங்க, எவ்வளவு நம்மளை காட்டிலும், யோபுவை காட்டிலும் நம்ம பெரிய ஆட்களா இல்லை. அவனே சொல்றான். எப்படி சொல்றாரு அவரு? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவர் என்னை கொன்று போட்டாலும் பிரச்சனை இல்லை, அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன். நிர்வாணமாய் வந்தோம், நிர்வாணமாய், ஆமா, ஒண்ணும் இல்லாம வந்தோம். கொண்டு போகும்போது எதையும் கொண்டு போக போறது இல்லை. இருக்கிற நாள் வரைக்கும் சில ஆசீர்வாதம் ஆண்டவர் நமக்கு தந்தார். அதை வாங்கினது தான் தப்பா போச்சு. அதை ஆண்டவர் தந்ததுதான் நமக்கு தப்பா போச்சு. சில நன்மைகளை, சில உயர்வுகளை, சில ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டதுனால தானே இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகளை பார்த்த உடனே, சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்த உடனே, கர்த்தர் தந்த கிருபைகளை, கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்களை நாம் மறந்து போய்விட்டோம். அதற்கு மதிப்பில்லாமல் போய்விட்டது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறேன், இதிலும் பெரிதானவர்களை நீ காணும்படிக்கு, நான் உனக்கு நன்மை செய்யும்படிக்கு நான் விரும்புகிறேன், நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் விரும்புகிறாருங்க, இயேசு விரும்புகிறார், தெய்வம் விரும்புகிறார், ஆண்டவர் விரும்புகிறார். உன்னை முன்னை உருவாக்கி நடத்தி வருகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் விரும்புகிறார். என்ன விரும்புகிறார் தெரியுமா? என் பிள்ளைகளுடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கணும், என் பிள்ளைக்கு நான் பதில் கொடுக்கணும், என் பிள்ளைக்கு நான் உதவி செய்யணும். இந்த தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம் பார்த்தீங்களா? நம்மளே சோர்வடைந்துடும், நம்மளே சலிச்சு போயிடுறோம். என்னடா கிறிஸ்தவ வாழ்க்கை, என்னடா இந்த வாழ்க்கை, என்னடா இந்த பரிசுத்த வாழ்க்கை, என்ன ஆராதனை, என்ன ஜெபம். தேவ பிள்ளைகளே, விசுவாசத்திலே குறைந்து போகாதிருங்கள், வைராக்கியத்தில் குறைந்து போகாதிருங்கள். சலிப்பு தன்மை உங்க வாழ்க்கையில் வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, சோர்ந்து போகாமல், லூக்கா 18:1 நமக்கு தெரிந்த வசனம் தான் இல்லையா? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். பாருங்க, அப்போஸ்தலர் 6:4 வாசிக்கும் பொழுது, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். இந்த பிள்ளைகளை இடைவிடாமல் நிலைச்சிருக்கணும். கர்த்தர் விரும்புகிற காரியத்தில், கர்த்தர் தந்த ஊழியத்தில், கர்த்தர் தந்த குடும்பத்தில் நிலைச்சிருக்கணும், கர்த்தர் தந்த பொறுப்புல நிலைச்சிருக்கணும், கர்த்தர் தந்த வேலையில நிலைச்சிருக்கணும். ஹல்லேலூயா.
ஆமா, ஆண்டவர் விரும்புகிறது என்ன தெரியுமா? நிலைச்சிருக்கிறவர்களா இருக்கணும், ஆலயத்தில் நிலைச்சிருக்கணும், சபையில் நிலைத்திருக்கணும், ஊழியக்காரனுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படணும், கீழ்ப்படியணும், கர்த்தர் தருகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க ஆரம்பிக்கணும், ஆயத்தமா இருக்கணும், இருதயம் ஏற்றுக்கொள்ள பக்குவமாக வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, கடினம், உபதேசம் கடினமா இருக்கு. இல்ல உபதேசம் கடினமா இருக்கு என்றைக்கும் சொல்லாதீங்க. தேவ பிள்ளைகளே, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அது வரக்கூடிய நாட்கள் எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. உங்களுக்கு, உங்கள் குடும்பத்தில், உங்கள் சந்ததிகளுக்கு அது பாதுகாப்பு. எந்த ஊழியக்காரனும் எந்த தெய்வ மனுஷனும் நீங்கள் அழிந்து போவதற்காக கடிந்து கொள்ள மாட்டான். நீங்கள் உருவாகுவதற்காக கடிந்து கொள்கிறார்கள். நல்ல ஊழியக்காரன் கடிந்து கொள்கிறான். தகப்பன், நல்ல தகப்பன் பிள்ளைகளை என்ன செய்கிறான்? நல்வழியில் நடத்துகிறான், தண்டிக்கிறான், பிறகு அன்பு கூறுகிறான். காயப்படுத்தி கட்டு போடுகிற தேவன் நம்முடைய தேவன். நம்மை அழிந்து போவதற்காக உலகத்தில் உருவாக்கவில்லை. நாம் அழிந்து போவதற்காக நம்ம என்ன ஏனதானம் போய் சேரட்டு, எப்படினாலும் நடக்கட்டும் அப்படி சொல்லி விடுவதற்காக ஆண்டவர் ரத்தம் சிந்தவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு தெளிவாய் பேசுகிறார். சலிப்பு தன்மை உங்கள் இருதயத்தில் வரக்கூடாது, சோர்வு வரக்கூடாது. இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேல் நடத்துவார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் காணாதவர் அல்ல. உன்னோடு கூட இருந்து அவர் செய்யும் காரியம் அது பயங்கரமா இருக்கும். உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பதில் தரப்போகிறார். எப்போ பதில் தருவார் தெரியுமா? உண்மையாக அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, இரவும் பகலும் ஜெபிக்கும் பொழுது, சலித்து போகாமல் தொடர்ந்து கர்த்தர் சமூகத்தில் பற்றி கொண்டிருக்கும் பொழுது, அவருக்காய் ஓடும் பொழுது, அவருக்காய் வாழும் பொழுது கர்த்தர் பதில் தருவார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கட்டாயம் கர்த்தர் பதில் தர போகிறார். கண்கள் முடிஞ்ச ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல அன்பு தகப்பனே, இந்த அருமையான நல்ல ஆண்டவரே, பரிசுத்த ஆராதனையில உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசியிருக்கிறீர். இந்த வார்த்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். இந்த வார்த்தையின்படி நடக்க யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் நீர் பேசுங்க. அவர் வாழ்க்கையில் கிரியை செய்யுங்க. சகல நன்மைகளும் கிருபைகளும் தம்முடைய பிள்ளைகளை தொடரட்டும். பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.